ஷெகான்ஜி பேசுகின்றேன். இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு என்னவென்றால், இன்றைய டிஜிட்டல் இளைஞனுக்கு. ஆம், டிஜிட்டல் பகுத்தறிந்து வாழும் சூழ்நிலைக்கு ஆட்பட்ட இளைஞன் விஞ்ஞானபூர்வமான வாழ்க்கையையும் விளையாட்டுத்தனமான வாழ்க்கையையும் அறிவுபூர்வமான வாழ்க்கையும் தனக்குத்தானே தன் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான அனைத்து சூழ்நிலைகளையும் இந்த சமூகம் இன்றைய டிஜிட்டல் இளைஞனுக்கு வழங்கியிருக்கின்றது. அவனுக்கு பிடித்த தொழிலை செய்யலாம், பிடித்த பாடத்தை படிக்கலாம், கல்வியை கற்றுக்கொள்ளலாம், அனைத்து விஷயங்களையும் தன் கைபேசியிலேயே அறிந்து கொள்ளும் ஒரு சந்தர்ப்பம் இன்றைய இளைஞனுக்கும் இளைஞிக்கும் ஏற்பட்டுள்ளது. விஷய ஞானங்களை சட்டென அந்த கைபேசியின் விளைவாக அறிந்து கொள்ளலாம். கல்வி அறிவை மிகுதிப்படுத்திக் கொள்ளலாம். பொழுதுபோக்காக இருந்தாலும் சரி, எதனையும் அவர்கள் எளிதாக பயன்படுத்தலாம். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை இந்த சமூகம் இப்பொழுது இந்த விஞ்ஞானம் அமைத்து கொடுத்திருக்கின்றது. வெளியுலக வாழ்க்கையை நன்றாக அனுபவிக்கவும், அற்புதமாக கொண்டாட்டமாக அனுபவிக்கவும் இந்த சமூகம் நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றது. ஆனால் வெளிமுக பயணம் மட்டும் செய்து நீங்கள் வாழ ஆரம்பித்திருந்தால், அதே வெளிமுக பயணத்தை மட்டும் தொடர்ந்து செய்திருந்தால், உள் பயணத்தை பற்றி அறியாமல் இருந்தால், நீங்கள் ஒரு மரத்தின் கிளைகளைப் போல் உயர்ந்து கொண்டே செல்லலாம். ஆனால் உள்முக பயணம் இல்லாமல் நீங்கள் இருந்தால் வேரற்ற மரமாகி விடுவீர்கள். சிறிது காற்று அடித்தாலே கீழே விழும் சூழ்நிலைக்கு ஆளாகி விடுவீர்கள். உங்களை வேர்களையும் பலமாக்குங்கள். நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்பதால், உள்ளே ஒரு அகச்செல்வம் இருக்கிறது. உள்ளே உன் அறிவு பெட்டகம் ஒன்றுள்ளது. அதை உள்முகமாக சிறிது பயணித்து அதை உணர்ந்து கொள். அந்த சிறிது உள்முகமான பயணத்தோடு வெளிப்புற பயணத்தை நீ மேற்கொண்டால் இன்னும் உன் வாழ்க்கை அற்புதமாகவும் கொண்டாட்டமாகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நான் சொல்ல வருகின்றேன். எப்பொழுதும் நீ பரபரப்பாக இருந்து விடாதே. எப்போதும் தேடல் உணர்வுடன் இருக்காதே. எப்பொழுதும் ஆர்ப்பாட்டமாக இருந்து விடாதே. அது உன் மனதை பாதிக்கும். நீ உண்ணும் உணவையும் நீ உணர்ந்து சாப்பிட பழக வேண்டும். கணினியை பயன்படுத்துகின்றாய், கம்ப்யூட்டரை பயன்படுத்துகின்றாய். உன் உயிர்ப்புள்ள கணினியாக மனதை அதிகம் பயன்படுத்துகின்றாய். அந்த உயிர்ப்புள்ள கணினி உன்னையும் ஆளுமைப்படுத்துகிறது, படுத்திக்கொண்டே இருக்கிறது. அதிக கல்வி விஷயங்களை கற்றுக்கொள்கிறாய். அந்த அதிக கல்வி விஷயங்களையே உன் அறிவை ஆளுமைப்படுத்துகிறது. உன் உள்ளார்ந்த அறிவை ஆளுமைப்படுத்துகிறது. உன்னை பயன்படுத்தி கொள்கிறது. அது ஒரு ஆபத்தான நிலை. உன் ஆணவமானது உன்னை பயன்படுத்த விடாத நிலைக்கு நீ விழித்தெழ வேண்டும். அதற்கு சிறிது நீ உள்முக பயணம் செய்தே ஆக வேண்டும். அவ்வப்பொழுது நீ ஓய்வெடுக்க வேண்டும். உன் மனதிற்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். உன் உடல் தளத்திற்கும் நீ ஓய்வு கொடுக்க வேண்டும். உள்ளே ஒரு உன்னதமான ஒரு அற்புதம் இருப்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து கொண்டு நீ வெளிமுகமாக பயணித்து பொருட்களை சம்பாதித்தால் நீ
உன் வாழ்க்கையில் வெறுமையை உணரமாட்டாய். உன்னிடம் பணம் இருந்தாலும் பொருள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருப்பாய். இதை அடைந்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், இதை பெற்றால்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று எந்த ஒரு பதிவையும் உனக்குள் திணித்து கொள்ளாதே. அப்படி திணித்தால் நீ இறுக்கமுற்ற மனமுடையனாக செயல்பட்டு இந்த வாழ்க்கையை போராட்டமாக ஆக்கிக்கொள்வாய். வெளித்தேடல் என்பது வேறு, உள்ளே இருக்கும் அந்த ஆனந்தம் என்பது வேறு. ஆனந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி என்பது தேடி வருவதல்ல, உணர்வது. அதை உணர நீ சற்று இளைப்பாற வேண்டும். அவ்வப்பொழுது நீ சும்மா இருந்து பழக வேண்டும். உன் உடல் அசைவை, உன் மன அசைவை உற்று நோக்க வேண்டும். இப்படி செய்தால் நீ இளைப்பாறுதலுக்கு ஆளாவாய். பரபரப்பான எண்ணங்களை நீ கவனித்தால் அந்த எண்ண ஓட்டம் குறையும், உன் மன பதட்டம் குறையும். இதனால் உயர் இரத்த அழுத்த நோயும் குறைந்த அழுத்த நோயும் உனக்கு வராமல் இருக்கும். மனதை சீராக இயல்பாக வைத்திருக்க மனதிற்கு நீ மருந்தளிக்க வேண்டும். அதுதான் மெடிடேஷன். மனதிற்கு ஓய்வளிக்க வேண்டும். எந்த மனம் ஓய்வுற்று செயல்பட எத்தனிக்கின்றதோ அந்த மனம் படைப்பாற்றல் திறனாக செயல்படும். நீ விஞ்ஞானத்திலும் உன் தொழிலிலும் தனித்தன்மையாக விளங்க வேண்டுமென்றால் நீ உன் மனதிற்கு அவ்வப்போது ஓய்வு கொடு. உன்னை உற்று கவனி, உன் எண்ணங்களை உற்று கவனி, உன் மூச்சை உற்று கவனி, உன் உள்மூச்சுக்கும் வெளிமூச்சுக்கும் இடையே உள்ள இடைவெளியை கவனி. இது தற்காலிக சும்மா இருத்தலுக்கு சமம். இந்த எண்ணங்களுக்கிடையே உள்ள இடைவெளியை கவனித்துவிட்டு பிறகு வெளிப்புறமாக பயணித்து நீ பொருள் தேடச் சென்றால் நீ இறுக்கமுற மாட்டாய், பரபரப்பாக செயல்பட மாட்டாய், ஆர்ப்பாட்டமாக இருக்க மாட்டாய், மற்றவர்களை பொருட்களாக பயன்படுத்த மாட்டாய். விஞ்ஞானபூர்வமான வாழ்க்கை மட்டும் வாழ்ந்து கொண்டு சத்தியத்தின் நிழலை கூட உணராமல் வாழ்ந்தால் இறுதியில் நீ வெறுமையை உணர்ந்து விடுவாய். அது வெறுமை. அந்த வெறுமை ஏற்படும் பொழுது நீ ஆணவமானதை மேற்கொண்டால் அது தவறான முடிவுகளை எடுக்க வழிவகை செய்யும். நீ உள்முகமாக பயணித்து அந்த அகச்செல்வத்தை உணர்ந்திருந்தால் வெளிப்புறமாக பயணிக்கும் பொழுது ஏற்படும் வெறுமையை அந்த உள்ளே இருக்கும் செல்வம், அந்த உள்ளே இருக்கும் ஆனந்தம், அது அந்த வெறுமையை நிரப்பிவிடும். வாழ்க்கை இலகுவாகிவிடும். மனிதா, பொருள் தேடு, பணத்தை சேர், அனுபவி, அனைத்தையும் அனுபவி. ஆனால் அத்தனை அனுபவத்தையும் உணர்வோடு செய், உயிர்ப்போடு செய். அது நீ உள்புறமாக பயணித்து கொண்டே வெளியே பயணிப்பதற்கு சமம். எதையும் உணர்வுடன் செய். இந்த உணர்வுடன் செய்யும் செயல்தான் தியானம். இந்த உணர்வுடன் செய்யும் செயலை நீ அந்த சூட்சமத்தை நீ அறிந்து கொண்டால் நீ மேலும் வெளியுலகில் வெற்றி அடைந்து கொண்டே இருந்தாலும் உனக்குள் ஆணவம் இருக்காது, ஆர்ப்பாட்டம் இருக்காது, பரபரப்பு தன்மை இருக்காது, எந்த நோயும் உன்னை அணுகாது. உன் உடலை கவனித்துக்கொள். நீ எந்த நாட்டில் இருக்கின்றாயோ அந்த நாட்டில் விளையும் உணவுப் பொருட்களை மட்டும், அந்த உணவை மட்டும் நீ அதிகமாக உன் உடலுக்கு எடுத்துக்கொள். நீ உணவை சாப்பிடு, பொருட்களை சாப்பிடாதே. உணவுப் பொருட்களை சாப்பிடாதே, அது அதிக நோயை தரும். இயற்கையான உணவுகளை உடம்புக்கு கொடு. உன் உடம்புதான் உனக்கு உன் வெளிப்புற தேடலுக்கு உறுதுணையாக இருக்கும், உதவியாக இருக்கும். உடம்பை கவனிக்க மறந்து விடாதே.
உடம்பு இருந்தால்தான் வெளியே செல்வத்தையும் தேட முடியும், அகச்செல்வத்தையும் உணர முடியும். உன் இளமையிலேயே உள்முகமாக பயணிக்கும் அந்த யுக்தியை ஏதாவது ஒரு குரு கொண்டு, ஏதாவது ஒரு ஞான ஆசிரியன் கொண்டு கற்றுக்கொள். உள்முகமாக பயணித்து அந்த அமைதியை உணர்ந்து அந்த அமைதியின் விழிப்புணர்வோடு வெளிப்புறமாக பயணம் செய். பொருளை சேர், வாழ்க்கையை கொண்டாடு, அனுபவி. டிஜிட்டல் இளைஞனுக்கு அதிக வாய்ப்பு இருக்கின்றது. அவன் அதிகமாக அனுபவிக்கின்றான். ஆனால் அந்த வெளிப்புற அனுபவமே அந்த அனுபவத்திலே மட்டும் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அது ஒரு நாள் உனக்கு வெறுமையை தரும். வெளியே இருக்கும் பொருளிலும் வெளியே இருக்கும் நபரிலும் நீ இன்பத்தை தேட ஆரம்பித்து விட்டால் அது முடிவில் துன்பத்தில் ஆழ்த்தும். உள்ளே இருக்கும் அகச்செல்வத்தை உணர்ந்து நீ வெளியே தேடினால், நீ வெளியே தேடி சென்றால் அந்த பெருந்துன்பம் வராமல் நீ பாதுகாக்கப்படுவாய். உனக்குள் உள்முகமாக அவ்வப்பொழுது பயணம் செய். அந்த பயணம் வெளிப்புற பயணத்துக்கு உறுதுணையாக இருக்கும். ஒன்றில் ஒன்று அற்புதம் ஒன்று உள்ளது. நீ வெறும் உடல் மட்டுமல்ல, நீ வெறும் மனம் மட்டுமல்ல, நீ வெறும் உன் பெயர் மட்டுமல்ல, நீ சம்பாதிக்கும் பணம் மட்டுமல்ல, நீ வாழ்க்கையை வெளிப்புறமாக அடையும் வெற்றி மட்டுமல்ல வாழ்க்கை. அகத்தே ஒரு வாழ்க்கை ஒன்று உள்ளது. அங்கே ஆனந்தமும் அமைதியும் தியானத்தன்மையும் அன்பும் பேரன்பும் பகிர்தல் குணமும் போன்ற மேலமை குணங்கள் உன் வழியாக வெளிப்பட வேண்டுமென்றால் நீ சற்று உள்முகமாக பயணிக்க வேண்டும். வேறு ஒன்றுமில்லை, தியானிக்கத்தான் சொல்கின்றேன். உன்னை நீயே உற்று நோக்க சொல்கின்றேன். தினமும் 10 நிமிடமாகுது உன்னை உற்று நோக்கு. உன்னை கவனி, உன் மன ஓட்டங்களை கவனி. அந்த உள்முக பயணத்தால் வரும் மௌனத்தை, அந்த மௌனத்தோடு நீ வெளிப்புறமாக பயணம் செய். நீ எதை நினைக்கின்றாயோ அதை எளிதாக அணிந்து விடுவாய். நீ கற்கும் கல்வி அறிவு வெளிப்புற பயணத்திற்கு பயன்படும். ஆனால் வாலறிவு என்ற ஒன்று உள்ளது. அது உள்முகமாக பயணித்தால்தான் கிடைக்கும். அந்த வாலறிவை பற்றி தெரிந்து கொள். வாலறிவை தெரிந்து கொள்ளாமல் வெறும் நூலறிவை மட்டும் தெரிந்து கொண்டால் வெளியே நீ பொருளை அடையலாம். ஆனால் அதனால் இறுதியில் துன்பம்தான் அதிகம் வரும். நீ வாலறிவை உணர்ந்து வெளியே பொருளையும் புகழையும் பதவியும் அடைந்தால் நீ இறுதியில் ஒரு வெறுமையை உணர மாட்டாய். ஆகையால் உன்னையே நீ உற்றுப்பார். ஒரு அவ்வப்பொழுது ஓய்வெடு, அவ்வப்பொழுது இளைப்பாறுதல் எடுத்துக்கொள். உன் உடலுக்கும் கொடு, மனதிற்கும் கொடு. இப்படி உள் பயணம் செய்து அந்த சக்தியோடு நீ வெளியே பயணித்தால் நீ சம்பாதிக்கும் பொருளை, பகலை, பணத்தை உள்புறமாக பயணிக்க நீ ஆயத்தமாக இருக்கிறாய் என்றால் நீ எந்தவித போதை பழக்கத்திற்கும் ஆட்பட்டு விடாதே. அந்த போதை பழக்கங்கள் உன்னுடைய நுட்பமான உணர்வுகளை கொன்றுவிடும். உன் கைபேசியை சரியாக பயன்படுத்து. அது உன் உயிர் சக்தியை கீழ்நோக்கி வெளியே செல்வதற்கான வாய்ப்புகளை அதிகம் ஏற்படுத்தும். எதையும் நீ உன் கைபேசியில் பயன்படுத்தி விடாதே. உன்னுடைய ஜீவசக்தி நீ ஓய்வெடுத்தால் அது செங்குத்தாக மேலே எழுந்து உனக்குள் உள்ள அந்த சக்தியை உணர வழிவகை செய்யும். பால் உணர்வை தூண்டக்கூடிய பலவித செய்திகள் உன் கைபேசியில் இருக்கின்றன.
அதை நீ சரியாக பயன்படுத்து. உனக்குள் இருக்கும் பாலுணர்வு என்ற காமசக்தியை விரயமாக்கி விடாதே. உனக்குள் இருக்கும் இறைத்தன்மை உணர்வதற்கான மூலதனமே அந்த காமசக்தி தான், அந்த பாலுணர்வு சக்தி தான். அதை நீ சாதாரணமாக நினைத்து விரயமாக்கி விடாதே. உன் வழியாக மேலான குணங்கள் வெளிப்பட வேண்டுமென்றால் தியானம் என்ற யுக்தியை எப்படியாவது தெரிந்து கொள். அதை உன் வாழ்க்கையில் பயன்படுத்து. உன் ஜீவசக்தியை உள்முகமாக திருப்புவதற்கு அந்த தியானம் என்ற கருவி பயன்படும். உன் வழியாக புதுமையான படைப்புகள், புதுமையான படைப்பாற்றல் திறன்மிக்க செயல்பாடுகள், உன் வழியாக படைப்பாற்றல் திறன்மிக்க தலைவர்கள், படைப்பாற்றல் திறன்மிக்க அதிகாரிகள், படைப்பாற்றல் திறன்மிக்க வியாபாரிகள், படைப்பாற்றல் திறன்மிக்க குடும்ப தலைவர்கள், படைப்பாற்றல் திறன்மிக்க குடும்ப தலைவிகள் தோன்ற வேண்டும். அப்படி தோன்ற வேண்டுமென்றால் இப்படி உள்முகமாக பயணித்து அந்த அமைதியை உணர்ந்து அந்த அமைதியின் தலைமையோடு நீ வெளிப்புறமாக எவ்வளவு தூரமாக வேண்டுமானாலும் பயணிக்கலாம். பொருளை சேகரிக்கலாம், பணத்தை சேகரிக்கலாம், பதவியை அடையலாம், வாழ்க்கையை அனுபவிக்கலாம். அத்தனையும் நீ உணர்ந்து செய்து வர பழகிக்கொள். அது உனக்கு ஒரு நிதானத்தை கொடுக்கும். வாளறிவை தெரிந்து கொள். நூலறிவை மட்டும் நம்பி உன் வாழ்க்கையை வெளிப்புறம் தேடல் மட்டும் விரயமாக்கி விடாதே. வாளறிவை தெரிந்து கொள்ள உள்முகமாக பயணி. அதற்கு உன் தேகம் உனக்கு உதவும். உன் தேகத்தை கொண்டாடு. உன் உடல் பேசும் மொழியை கேள். அப்படி கேட்டு பழகி வந்தால் உன் உள்ளம் பேசும் மொழி, அந்த உள்ளுணர்வின் ஓசை உனக்கு கேட்க வரும். நீ வெளிப்புறமாக மட்டும் பயணித்து கொண்டே இருந்தால் ஆணவமனம் மிகுந்து எண்ணங்கள் மிகுதி அடைந்து உள்ளே இரகசியமாக மெதுவாக கிசுகிசு குரலில் பேசிக்கொண்டிருக்கும் அந்த உள்ளுணர்வின் குரல், அந்த இறைத்தன்மையின் குரல், அந்த குரலை கேட்க தவறிவிடுவாய். நீ தியானித்து மௌனத்தில் ஆழ்ந்து சென்றால் அந்த உள்ளுணர்வின் குரல் உனக்கு கேட்கும். அந்த உள்ளக குருவின் குரல் கேட்கும். அந்த குரு உன் உள்ளுணர்வு வழியாக உன்னை வெளிப்புற பயணத்திற்கு பல அறிவுரைகளை வழங்கி கொண்டே இருக்கும். வெளி அறிவுரைகளை மட்டும் நம்பி வாழ்ந்து விடாதே. அகமொழிகளை நீ புறக்கணித்து விடாதே. அகமொழிகளை கேட்க ஓய்வெடு, கவனி, இளைப்பாறுதல் செய்.